எட்டுக்குடியில் மறைந்த முன்னாள் எம்எல்ஏ தம்புசாமி அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தில் ஒன்றிய பிஜேபி அரசு கொண்டுவர துடிக்கும் மும்மொழி கொள்கை குறித்து பேசப்பட்டது. நாகை மாவட்டம் எட்டுக்குடியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமரர் தம்புசாமி அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில குழு உறுப்பினர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை. செல்வராஜ் கலந்து கொண்டு மறைந்த முன்னாள் எம்எல்ஏ தம்புசாமி திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்பு அவர் பேசுகையில், ஒன்றிய பிஜேபி அரசு தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து குலக்கல்வி திட்டத்தையும் கொண்டு வர பார்க்கிறது. இதனால்தான் தமிழக முதல்வராக இருந்த ராஜாஜி பதவியை இழந்தார் என்று கூறினார். இந்த பொதுக்கூட்டத்தில் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி ஏராளமானோர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தனர். இதில் மாவட்ட செயலாளர் சிவகுரு பாண்டியன், முன்னாள் மாவட்ட செயலாளர் சம்பந்தம், முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் சரபோஜி, ஒன்றிய செயலாளர் காந்தி, ஒன்றிய துணை செயலாளர் மாசேதுங் உள்ளிட்ட கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்றனர்.